நான் திரு லக்ஷ்மணன் அவர்கள்ட்ட தொடங்குறேன் சார். இஃப் யூ கேன் ஹியர் மீ, எந்த இந்த மாதிரி ஒரு அமைச்சரவை மாற்றம் செய்தாலும் விமர்சனங்கள் கண்டிப்பாக இருக்கும், பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். இந்த பர்டிகுலர் மாற்றங்கள்ல சில சர்ப்ரைசஸ் இருக்கு, சில எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்கு, நிறைய விமர்சனங்களும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இதுல பாசிட்டிவ்ஸ் அதிகமா இருக்குன்னு பாக்குறீங்களா இல்ல விமர்சனங்கள் அதிகமா இருக்குன்னு பாக்குறீங்களா இன்றைய மாற்றங்கள்? பார்க்கிற பார்வையை பொறுத்து இருக்கு, எந்த கட்சியினர் எதை எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. சந்தோஷப்படுறதும் ஒரு தரம் இருக்கும், விமர்சனங்கள் இந்த விமர்சனத்தை எப்படி நீட்டிச்சுக்கிட்டே போலாம் அப்படின்னு திட்டமிடல்களும் எதிர்கட்சியினர் மத்தியில இருக்கும். அதுதான் அவருடைய அரசியல், அதை அவர்கள் செஞ்சுதான் ஆகணும். மாற்றம் அப்படின்னு பார்த்தா அதிகாரப்பூர்வ மாற்றம் அப்படின்னு ஒரு கூடுதலா ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டு சொன்னா அது உதயநிதிக்கு தான் பொருந்தும். இன்றைய மாற்றம் அது என்ன அதிகாரப்பூர்வ மாற்றம்? ஏன்னா துணை முதலமைச்சராக அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு அவர் அறிவிக்கப்பட்டிருக்கலாம், அந்த பொறுப்புக்கு வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆட்சி அமைந்த நாள் முதலாகவே ஒரு நில அதிகாரத்தில் அவர் இருந்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது இயல்பாகவே எல்லா ஆட்சியிலும் எந்த கட்சி எல்லைகளை தாண்டி ஒரு முதலமைச்சராக இருக்கிற குடும்பத்தில் வெளிப்படையா சில நேரங்கள்ல இருக்கும், மறைமுகமா சில நேரங்கள்ல இருக்கும். அவர் எம்எல்ஏவாக இருந்து உடனடியாக அமைச்சராக்கப்படல, அமைச்சர் ஆக்கப்பட்ட பிறகு அந்த அதிகாரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்ததை எல்லோரும் அறிவார்கள். அதாவது அரசின் சார்பாக முக்கிய முடிவுகளை எடுக்கிற போது அது போய் சொல்லணும்னு அவசியம் இல்லாத போது கூட உதயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, அந்த அதிகாரிகள் மாற்ற பட்டியலோட காமிச்சிருங்கன்னு முதலமைச்சர் சொல்கிற அளவுக்கு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அதிகாரத்தை அவர் அனுபவித்தவர் தான். ஒரு வகையில எதிர்காலம் நம்பிக்கை நட்சத்திரம், தமிழ்நாட்டின் எதிர்காலம் அப்படின்னா கட்சியினர் சொல்றது கட்சிக்கு மட்டுமல்ல, முரசொலியில் விளம்பரம் போடுகிற போது ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் அடுத்த பெரிய சைஸ்ல உதயநிதியை போடுறது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்திலும் அடுத்து அவர்தான் அப்படிங்கிற சமிஞ்சையை அவர் என்னைக்கு எம்எல்ஏ தேர்தலில் நிறுத்தப்பட்டாரோ அப்போதே அந்த இடத்தை நோக்கி அந்த திசையை நோக்கி நகர்கிறாங்கிறது அரசியல் புரிந்தவர்களுக்கு புரியும். அதனாலதான் உடனடியா கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா ஒரு வருஷம் அமைச்சராக்கல, அப்புறம் ஆக்கினாங்க. துணை முதலமைச்சர் பதவி ஆசை இருந்திருக்கலாம், ஆக்கல, அது கொஞ்சம் தள்ளி 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 வந்து இன்னைக்கு ஆகிருக்கு. கொஞ்சம் சில பாடங்களை அவர் கத்துக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அதை புரிஞ்சுதான் அவரும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரிசுகள் பல நேரங்கள்ல பல மாநிலங்கள்ல எப்படி எல்லாம் நடந்திருக்காங்கிறது நம்ம ஒரு பத்திரிகையாளராக நாம எல்லாம் தெரிஞ்சுதான் இருந்திருப்போம். அதை ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு ஆணவம், அடாவடி, அந்த மாதிரியான ஒரு விரும்பத்தகாத செயல்கள்ல உதயநிதி ஈடுபட்டார் அப்படின்னு நான் எதையுமே பார்க்கல இது வரைக்கும். அவர் துறையை எப்படி நிர்வகிக்கிறார் அப்படிங்கிறது அந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். துணை முதலமைச்சர் பதவின்ற வச்சுக்கிட்டு எல்லா துறைகளையும் எல்லா அமைச்சர்களையும் இனிமேல் எப்படி எடுத்துட்டு போறான்னு நம்ம பார்க்கலாம். இது வரைக்குமான உதயநிதி கிட்ட நான் மிகப்பெரிய விமர்சனங்களை பார்க்கல. சோ வாரிசுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி பர்ஃபார்மன்ஸ்ல அவர் இது வரைக்கும் சரியாதான் இருந்திருக்காரு அப்படின்னு இல்ல. வாரிசு அரசுங்கிற வார்த்தை அவர் 2019 எப்ப இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டாரோ அப்போதே அந்த வார்த்தை வீரியம் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. வீரியமாகவும் எழ ஆரம்பிச்சது, அந்த வீரியம் குறையவும் ஆரம்பிச்சது. ஏன்னா வாரிசுங்கிற வார்த்தை ஷார்ப்பா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட ஏற்படுத்தினா அது உட்கட்சிக்குள்ள இருந்துதான் வரணும், இன்னொரு வாரிசால் தான் வரணும். அந்த ஒரு அனுபவத்தை, கசப்பான அனுபவத்தை அல்லது அவசியமான அனுபவத்தை ஸ்டாலின் ரொம்பவே அனுபவிச்சார். பல ஆண்டுகள் அனுபவிச்சார் சொந்த குடும்பத்துக்குள்ள இருந்தே. அது மாதிரியான எதிர்ப்புகள் இன்னைக்கு உதயநிதிக்கு கிடையாது. சோ கட்சியினர் எதிர்க்காத போது வாரிசு அரசியல் என்கிற விமர்சனம் எதிர்கட்சியினரால் ஒரு அளவுக்கு தான் அதை எடுத்துட்டு போக முடியும். அது எப்ப முழுமையா காணாம போகும்னா அந்த வாரிசு ஒரு பதவிக்கு அமர்த்தப்பட்ட பிறகு மக்களை சந்தித்து தேர்தலை சந்திக்கிற போது அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பதவிக்கு வந்தால் அந்த பதவியில் அவர் ஒரு தன்னடக்கத்தோடு மக்களுக்கான பணியை மட்டுமே செய்து கொண்டு போனால் வாரிசு அரசியல் என்கிற விமர்சனம் யாருக்கு எதிராகவும் எடுபடாது. வாரிசு என்பது ஒரு தகுதி குறைவு அல்ல, தகுதி தடையும் அல்ல. வாரிசாக இருந்து கொண்டு ஒரு இடத்தை அடைந்த பிறகு எந்த அளவுக்கு அவர் மக்கள் நலனில் அக்கறையோடு இருக்கிறார், தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளார், எல்லோரையும் அரவணைத்து செல்கிறார் என்பதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர வாரிசு வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்ல. இது எல்லோருக்கும் பொருந்தும். இந்த கிரைட்டீரியால இது வரைக்கும் உதயநிதி அவர்கள் மேல பெரிய குறைவு காண முடியல அப்படிங்கிறீங்க நீங்க. அந்த நம்மளே எத்தனை டிபேட் வச்சிருப்போம், எத்தனை தலைப்பு வச்சிருப்போம், எவ்வளவு விவாதங்கள் நடந்திருக்கும், அப்படி எதுவும் நடக்கல இல்லையா? சில அவர் எடுக்கிற முடிவுகள், அவர் துறை சார்ந்த நிகழ்ச்சிகள்ல சில பேர் பாராட்டப்பட்டதும் நடந்திருக்கு. கார் ரேஸ் தேவையான ஒரு விமர்சனம் வந்தது, அதுலயே அவர் சில பாடங்களை கத்துட்டு இருக்கலாம். அதுல நான் சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நினைப்படுத்துறேன். கார் ரேஸ் நடத்துறதுல சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், பல பேர் அதை சாதனைன்னு சொல்லலாம். ஆனால் நிதி சம்பந்தப்பட்ட ஒரு விமர்சனம் அதில் எழுந்த போது நடந்தது இதுதான், அரசினுடைய செலவு இதுல இல்ல இவ்வளவுதான் செலவழிச்சோம் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி எடுத்து மக்கள் முன்னாடி போட்டிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இருந்திருக்கு. உதயநிதி ஒரு புதிய பாதையில் பயணிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கும். அதையும் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டாருன்னா எதிர்காலத்துல அவருக்கு ஒரு நல்லதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, கேட்போம். இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. உதயநிதி அவர்களோட விஷயம் தாண்டி செந்தில் பாலாஜி, பொன்முடி இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நான் அடுத்த ரவுண்ட் உங்கள்கிட்ட வரேன். நான் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள்
விமர்சனங்கள்ட்ட கொண்டு போலாம்னு நினைக்கிறேன். அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நீங்க வாரிசுன்ற ஒண்ணு மட்டுமே வந்து எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க முடியும்? மக்கள் அவளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. முதலமைச்சருக்கு உரிமை இருக்கு, யாரை வேணாலும் அமைச்சராக்குவதற்கு, துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவர் ஆக்குறாரு. அதுல உங்களுக்கு என்ன விமர்சனம்? அவங்க கட்சியிலே யாரும் எதிர்க்கலையே அப்படின்னு கேட்கிறாரு. அசோக மேடம், நான் ஒன்று கேட்குறேன், நீ தவறாக நினைச்சக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து என்னுடைய தாத்தா பெயர் வந்து பழனிசாமி கவுண்டர். அவர் வந்து வயதான முன்னாடி அவருடைய சொந்த பூமி எல்லாம் வந்து எங்கள் அப்பா ராமசாமி கவுண்டர் அதுக்கு விட்டார். அவர் ராமசாமி கவுண்டர் அதே மாதிரி தான் கொஞ்ச நாள் அவர் வயசாயிடுச்சு, எனக்கு ஒப்படைச்சிட்டாரு. சரி, இப்போ சமயத்தில் மறைஞ்சிட்டாரு. இப்போ நான் வந்து என்னுடைய வயதான காலத்தில் என் மகனுக்கு ஒப்படைக்க போறேன். இது பரம்பரை சொத்து. அப்போ என்னுடைய சொந்த சொத்துக்களை வாரிசு ஒப்படைக்கிறது இயல்பு, அதுதான் முறையும் கூட, சட்டமே அதுதான். அப்போ அது மாதிரி தான் திமுகங்கிறது கருணாநிதி சொத்து. அந்த சொத்தை திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கொடுத்தாரு, ஸ்டாலினுக்கு. இப்ப திரு ஸ்டாலின் வந்து உதயநிதி கொடுத்துருக்காரு, அடுத்து இன்பதை கொடுப்பாரு. அதை யாரு கேள்வி முடியும்? அது வந்து தப்புன்னு சொல்லி நான் உண்மை சொன்னாலும் அது பாரம்பரியமாக அதிமுக கேள்வி கேக்குதுல்ல மேடம், அதிமுக கேள்வி கேக்குதுல்ல இல்ல அதே மாதிரி அது பரம்பரை சொத்து. பண்ணீங்க அதிமுக மாதிரி ஒரு பொது சேவை நிறுவனமா இருந்தா, இப்போ ஒரு அமைப்பா இருந்தா நீ கேள்வி கேட்கலாம். இது வந்து ஒரு குடும்பத்தின் சொத்து. பண்ணீங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொன்னீங்க, அது சரியான அதுக்காக பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு கோயிலையும் வந்து எல்லா சமூகத்தினையும் அர்ச்சகராக்குறாங்க. ஆனா திமுகவில் அனைத்து சாதியும் முதலமைச்சர் முடியுமா? திமுக தலைவராக முடியுமா? அந்த கேள்வி கேட்டால் என்ன ஆகுன்னு பாருங்க. கட்சியில் இருக்க முடியுமான்னு பாருங்க. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, திரு பொன்முடி கடந்த காலத்தில் ஆளுநரை கடுமையாக விமர்சனம் பண்ணாரு, சட்டசபையில் வந்து போயான்னு சத்தம் போட்டார். அதே மாதிரி திரு மனோ தங்கராஜ் வந்து பாஜகவை, திரு மோடியை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி ட்விட்டரில் பதிவெல்லாம் போட்டார். இப்போ எப்படி வனவாசம் போன மாதிரி வனத்துறை பொன்முடிக்கு மனோ தங்கராஜை நீக்கிட்டாங்க. இப்போ தன்னுடைய மகனுக்கு துணை முதலமைச்சர், இப்போ பிணையில் வந்த ஒருவருக்கு அமைச்சர். இதுதான் திமுகவுடைய பாரம்பரியமான பின்னணி. இது வந்து நீங்க குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சட்டப்பூர்வமா இதுல எதுலயுமே நீங்க குறை சொல்ல முடியாதுல்ல. உதயநிதியை துணை முதலமைச்சராக்குதும் முதலமைச்சரோட உரிமை சம்பந்தப்பட்டது. நீங்க எப்படி ஓபிஎஸ் ஆக்குனீங்களோ அந்த மாதிரி அவர் உதயநிதியை ஆக்குறாரு, அவரோட உரிமை. இல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராதுக்கு நீதிமன்றமே தடை போடல, அவங்க ஆக்குறாங்க. என்ன நீங்க குறை காண முடியும் அதுல? நீங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தன்னுடைய மகனை டாக்டர் பரிமள் அவர்களை அவர் நினைச்சிருந்தா எப்பவும் தொல்லை மனுஷன் ஆக்கியிருக்க முடியும். அவருக்கு தன்னை துணையே தேவையில்லை, தன்னாலே இயங்க முடியும் நிரூபிச்சு காட்டினார். அதுக்கு பிறகு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி, அதே மாதிரிதான். எடப்பாடி ஆட்சியில் அப்படி அல்ல, சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. எடப்பாடி அண்ணனோ தம்பியோ குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. திரு பன்னீர்செல்வம் அவரும் இணையாக முதலமைச்சர் இருந்தவர். அந்த வகையில் ஒடுக்கப்பட்ட அதை ஏதோ ஒப்பிட்டு பேசக்கூடாதுங்க. இன்னொரு விஷயம் மேடம், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் 3 பொய்கள் பிரதானமானவை. ஒன்று தாத்தா சொன்னது, இன்னொன்று அப்பா சொன்னது, இன்னொன்று பேரன் சொல்றது. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, ஐயா கருணாநிதி இருக்கும் போது கேட்ட கேள்வி, உங்கள் மகன் ஸ்டாலின் அரசியல் வாரிசாக உங்களுக்கு வருவாரா? இது சங்கர மடம் அல்ல, திமுகவுக்கு வருவதுன்னு சொன்னார். சரி, திரு ஸ்டாலினிடத்தில் உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் வருவாரான்னு கேட்டதுக்கு, என் மகனோ என் மகளோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னார். இது 2வது பொய். 3வது பொய் வாங்க, உதயநிதி கேட்டாங்க இதே மாதிரி, அரசியலுக்கு வருவீங்களா? அரசியலுக்கு வரமாட்டேன். நான் விளக்கம் நிறைய கொடுக்க விரும்பல. கட்சி பதவி வேண்டாம்னு சொன்னார் அரசுக்கு வந்த முன்னாடி. கட்சி பதவி கொடுத்த முன்னாடி எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆக மாட்டேனாரு. எம்எல்ஏ ஆன பின்னாடி நான் அமைச்சராக சேர மாட்டேனாரு. அதுக்கு பிறகு எம்எல்ஏ ஆனி அமைச்சர் ஆன முன்னாடி துணை அமைச்சர் ஆக மாட்டேனாரு. இப்போ துணை அமைச்சர் ஆகிட்டார். அடுத்து முதலமைச்சர், அடுத்து திமுக தலைவர். இதுதான் மேடம் தமிழ்நாட்டு அரசியல திமுக கடந்த 75 ஆண்டு கால பொன்விழா கண்ட பிறகு செய்திருக்கிற சாதனைகள். இப்ப இதன் மூலமா கள்ளச்சாரை ஒழிஞ்சு, இப்ப வந்து கல்வித்துறை மேம்பட்டு, விவசாயிகள் மேம்பட்டுருவாங்க. இப்ப நீ வந்து லஞ்சம் ஒழிஞ்சிரு, ஊழல் ஒழிஞ்சிரு, நீ நாட்டு மக்கள் சூட்சமா வாழ்வாங்க. 1000 ரூபாய் பெண்கள் பெற்ற பெண்கள் 10,000 ரூபாய் வாங்க போறாங்க. பென்ஷன் 1000 ரூபாய் முதியோர்கள் 10,000 வரப்போகுது. இனி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மாற்று வரும் நம்புறீங்கன்னு சொன்னா நாங்கள் தப்பா நினைச்சுக்காங்க. நான் முட்டாள் இல்லை, நீங்க எப்படி எனக்கு தெரியல. இதுதான் திமுக திராவிட மாடல் ஏமாற்று மோசடி அரசியல். இந்த அரசியலுக்கு கூட்டணி கட்சிகளை பழிவாங்க, பலியிடாவாக்க நேற்று பவளவளமான அண்ணா பிறந்த காஞ்சியில அண்ணா தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரையும் பதவியும் இல்ல, பரிமளமோ அண்ணாவுடைய துணையார் ராணி அம்மையாரோ கடைசியில மரணத்தின் போது செலவு கூட பணம் இல்ல. ஆனா கூட்டணி கட்சியாளர்களை மேடையில வைத்துக் கொண்டு அவர்களை பாராட்ட வைத்து, திமுகவை விழுந்து விழுந்து பாராட்ட வைத்து, அவர்களுக்கே தெரியாமல் இரவோடு இரவாக அறிவிப்பு வந்து துணை முதலமைச்சர் வாரிசு வந்துட்டார். இதுதான் தமிழ்நாடு கிடைத்த வெட்கக்கேடான அரசியல். இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.